வணக்கம் ஜெயன். இன்றைக்கி நம்ம உலக அரசியலோடைய ஒரு மிக திருப்புமுனையான மூமெண்ட் நிறையா வந்துட்டு இருக்குது. இதில் மிக முக்கியமான மூமெண்ட்டாக நம்மளுடைய வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் டாவோஸில் நடந்த அந்த மீட்டிங். உலக தலைவர்கள் எல்லாம் பேசினாங்க. ட்ரம்ப் பேசினது, கனடாவோட அதிபர் பேசினது ரொம்ப ஒரு ஹைலைட்டாக போச்சு. கனடா அதிபர் பேசினதில் ஒரு 4-5 முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இந்த ரூல் பேஸ்ட் வேர்ல்டு ஆர்டர் அப்படின்றது பொய், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிதர்சனம். ரூல் பேஸ்ட் வேர்ல்டு ஆர்டர்னு என்ன? இப்போ எப்படி ஒரு நாட்டுக்குன்னு சொல்லி சட்டத்திட்டங்கள் இருக்கோ, ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது, ஒரு அரசியல் அமைப்பு இருக்குது, இந்த மாதிரியான சட்டத்தை பேஸ் பண்ணி எல்லா நபர்களும் அந்த நாட்டில் வாழ்கிறாங்களோ, அதே மாதிரி சர்வதேச நாடுகள் எல்லாத்துக்குமே சட்டத்திட்டங்கள் அப்படின்றதுக்கு ஐநாவுடைய அமைப்புகள் ஒரு ஐநாவோட ஒரு 26 அமைப்புகள் எடுத்திங்கன்னா இது எல்லாத்தையுமே கைட் பண்ணும். நாடுகளுக்குள்ளே நடக்கக்கூடிய நதிநீர் பிரச்சனை, நாடுகளுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டை, நாடுகளுக்குள்ளே நடக்கக்கூடிய பொருளாதார கான்ஃப்ளிக்ஸ், இது எல்லாத்துக்குமே ஒரு ரூல் பேஸ்ட் ஆர்டர் அப்படின்றது இருக்குது. அமெரிக்காவுடைய அந்த உலகப்போர் வெற்றிக்கு பிறகு அமெரிக்கா தான் இந்த ரூல் பேஸ்ட் ஆர்டரையே கொண்டு வந்தாங்க. அந்த ஆர்டரில் தான் இன்றைக்கி உலகம் இயங்கிட்டு இருக்கிறத நம்ம எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கோம். அது இல்லை அப்படின்றத கனடிய பிரதமர் ரொம்ப தெளிவாக இப்போ சொல்லியிருக்காரு. செகண்ட் பாயிண்ட் அவர் சொன்னது மிடில் பவர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. கனடா, இந்தியா போன்ற மிடில் பவர்ஸ், இந்தியா ஒரு மிடில் பவர். இப்போது இந்த குளோபல் பவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோவில் பெரிய நாடுகள், அதாவது வல்லரசு நாடுகள்னு சொல்லக்கூடிய கிரேட் பவர்ஸ், சைனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் இராணுவ வலிமையை வச்சு எதை வேணால் பண்ணலாம். அப்போது இந்த உலக அமைதி அப்படின்ற போது ஒரு அலையன்ஸோ இங்கே அதெல்லாம் விஷயமே கிடையாது. நாட்டோவை அவர் சுட்டி காமிக்கிறார் இன்டைரக்டாக. இப்போ யாருக்கிட்ட வலிமையான இராணுவம் இருக்கோ, யாருக்கிட்ட வலிமையான பொருளாதாரம் இருக்கோ, அவங்க என்ன நாட்டை வேணாலும் போய் ஆக்கிரமிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. அவர் மூணாவது குறிப்பிட்டு சொன்னது கிரீன்லாண்டுக்கு ஆதரவாக கனடா நிற்கும், கிரீன்லாண்டோடைய சாவரனிட்டி, அவருடைய இறையாண்மைக்கு ஆதரவாக நிற்கும்னு சொல்லிட்டு ஓப்பன் சப்போர்ட் அவர் கிரீன்லாண்டுக்கு கொடுக்குறாரு. டென்மார்க் மற்றும் கிரீன்லாண்டு கொடுக்குறாரு. அமெரிக்காவை நேரடியாக அவர் சுற்றி காமிச்சார். அதன் பிறகு மிடில் பவர்ஸ் கனடா, இந்தியா போன்ற நாடுகள் என்ன பண்ணும்? இப்போது அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை கிட்டத்தட்ட ரெட்டிப்பாக்கிறதுக்கு அடுத்த 7 வருஷத்தில் நாங்கள் மிக முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம். எங்களுக்கும் வலிமையான இராணுவம் அப்படின்றது தேவை. ஏன்னா மிடில் பவர்ஸ் இனி கிரேட் பவர்ஸை நம்பி இருக்க முடியாது. அப்போது எங்களுடைய இராணுவ வலிமையை நாங்கள் பார்த்தாக வேண்டியது இருக்குது. நாங்கள் இப்போ இந்தியா போன்ற நாடுகளோட ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தத்தை போடணும். அப்போது இந்த கிரேட் பவர்ஸை பைபாஸ் பண்ணி இந்த லோக்கல் அலையன்சஸை கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ மிடில் பவரில் 4 முக்கியமான நாடுகள் இருக்குது. ஒன்று கனடா, அந்த பக்கம் எடுத்திங்கன்னா. இந்த சைடு எடுத்தீங்க அப்படின்னா ஜப்பான், இந்தியா, தென்கொரியா. இப்போ இந்த நாடுகளுடைய அலையன்ஸ் நம்ம எடுத்தோம்னா கிட்டத்தட்ட அது குவாடு மாதிரி தான் தெரியும். ஆனால் குவாடில் அமெரிக்கா இருக்குது, இங்கே அமெரிக்கா இல்லை. இதை நோக்கி தான் போகணும் அப்படின்றது கனடிய பிரதமருடைய அந்த இண்டிகேஷன் கிளியராக கொடுக்குது. அதன் பிறகு அவர் மிக முக்கியமாக பேசுகிறது, அவர் சைனாவையும் அமெரிக்காவையும் ஒரே தட்டில் வச்சு தான் பார்க்குறாரு. ஸோ இந்த ஒரு கிளியர் கட்டான ஷிஃப்ட்டை நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, இப்போ கனடா சைனாவோட சேர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னா சீனாவுடைய ஈவிஸ், கனடா அந்த சஸ்டைனன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குளோபல் வார்மிங், அதற்குண்டான அந்த பேராமீட்டர்ஸ், இது எல்லாமே பெரிய லெவலில் கனடா பார்ப்பாங்க. ஃபாசல் ஃபியூல்ஸை நம்பி இருக்கக்கூடாது. அப்போது எலக்ட்ரிக்கல் கார்ஸ், க்ரீன் கார்ஸ் வேணும்னு சொல்லி சில ஒப்பந்தங்கள் போட்டாங்க. அப்போவே ட்ரம்ப் ரொம்ப கோபமாக கனடாவை சார்ந்ததெல்லாம் பார்த்தோம். இப்போது கனடா இவர் என்ன சொல்கிறாருன்னா, கிரீன்லாண்டோடைய பாதுகாப்புக்கு கனடா ஆதரவு கொடுக்கறது சைனா கையில் தூக்கி கிரீன்லாண்டை கொடுக்குற மாதிரி, இதை கனடா வேணும்னே பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி கனடாவை 51வது மாநிலமாக எடுத்து ஒரு மீம்ஸ் அவர் போட்டார். அது பயங்கர வைரல் ஆச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பென்குயின் கூட நடக்கிற மாதிரி, ட்ரம்ப் நடக்கிற மாதிரி ஒரு மீம்ஸை வெள்ளை மாளிகையே போடுறாங்க. ஸோ கிரீன்லாண்டுக்கு பிறகு ட்ரம்ப் கை வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடாக கனடா இருக்கும். ஆனால் கிரீன்லாந்து மாதிரியோ இல்லை வெனிசுலா மாதிரியோ கனடா ஒரு சிறு நாடு கிடையாது, மிகப்பெரிய நாடு. அதாவது அமெரிக்காவோட கம்பேர் பண்ணும் பொழுது சின்ன நாடு தான். பட் ஒரு கணிசமான வெல்த் இருக்கக்கூடிய நாடு, இயற்கை வளம் இருக்கக்கூடிய நாடு, ஒரு வலிமையான இராணுவம் அவங்ககிட்ட இருக்குது. அதை நம்ம மறந்துடவே முடியாது. இன்றைக்கும் அமெரிக்காவுடைய வெஸ்ட் கோஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்துக்குமே இவங்க தான் மின்சாரம் கொடுத்துட்டு இருக்காங்க. கச்சா எண்ணெய் போன்ற இயற்கை வளங்கள், அதாவது ஃபியூவல்ஸ் எல்லாமே இங்கேருந்து தான் போயிட்டுருக்கு. ஸோ இது ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் ஆனது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, கனடா இஸ் அகெயின்ஸ்ட் த கோல்டன் டோம் பீங் பில்ட் ஓவர் கிரீன்லாண்ட், ஈவன் த கோல்டன் டோம் வில் ப்ரொடெக்ட் கனடா. இன்ஸ்டெட் தே voted in favor of doing business with China who will eat them up within the first year. ட்ரம்ப் இப்போது இவரை குறி வைக்கிறாரு. இப்போ கனடாவோட பிரதமர் இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ நாள் தாங்குவாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கனடாவில் அந்த ஸ்ட்ராங் லீடர்ஷிப்புக்கான கான்செப்டே கிடையாது.
கன்சென்சஸ் அதிகமாக ஜனநாயகம் பேசக்கூடிய ஒரு நாடு, ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இல்லை. இப்போ கடந்த ஒரு 4 கனடிய பிரதமர்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் கிடையாது. ஜஸ்டின் ட்ரூடோவோட இப்போ இருக்கக்கூடிய கனடிய பிரதமர் மார்க் கார்னி பெட்டர் தான், கண்டிப்பாக பெட்டர் தான். பட் ட்ரம்ப்பை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஸோ இந்த இயர் எண்டுக்குள்ள அமெரிக்கா கனடா உறவில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இவி வாகனங்களை நீங்கள் அமெரிக்காக்குள்ளேயே எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, இவங்க H1B விசாவை டைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்தியர்களுக்கு எதிரான ஒரு கடுமையான ஸ்டாண்டை இவங்க மாகா சப்போர்ட்டர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இப்போ அமெரிக்காவுக்கு தேவைப்படக்கூடிய அந்த டேலண்ட் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, பல நாடுகள்லேருந்து ஃபில்டர் ஆகி அமெரிக்காவில் கனடிய குடியுரிமை பெற்ற நிறையா பேரை இப்போ அமெரிக்கா குடியுரிமையை காமிச்சு அவங்கள உள்ள இருக்கிறாங்க. ஸோ கனடாவுக்கு வந்து இப்போ பிரெயின் ட்ரெயினும் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத மறந்துட முடியாது. அதே மாதிரி கனடாக்கு இப்போ ஆப்ஷனும் கிடையாது. இந்தியா போன்ற நாடுகளுக்கு எதிராக காலிஸ்தானத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு லோக்கல் டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸ்க்காக தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா கனடாவோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக போயிடும். பட் இந்த இடத்துல ட்ரம்ப் கிளியராக சொல்கிறது என்னன்னா, இந்த அமெரிக்க கண்டத்தை காட்டக்கூடிய கோல்டன் டோம் ப்ராஜெக்ட், அதை கிரீன்லாண்டு இதை கனடாவும் தான் காப்பாற்றும், ஆனால் இதை வந்து மார்க் ரூனி எதிர்க்கிறாங்க. சைனா கிட்ட போய் இவங்க வந்து டீல் போடுறாங்க, அவங்க கூட போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரே வருஷத்தில் சைனா வந்து கனடாவை முழுங்கிரும் அப்படின்றது. இதில் நிறையா ரெட்டோரிக்கும் இருந்தாலும் நிறைய உண்மையும் இருக்குது. கனடாவுடைய பொலிட்டிக்கல் சர்க்கிளில் நீங்கள் நல்லா க்ளோஸாக டீப்பாக அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க, அவங்களுடைய பத்திரிகை ஊடகத்துறையில் நீங்கள் டீப்பாக அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கணிசமான சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கனடாவில் இருக்குது. இந்த ப்ரைவேட் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் கான்செப்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெளியில் நாடுகளில் வசிக்கக்கூடிய சீனர்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு தனியார் போலீஸ் காவல் நிலையங்களை இவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்ற போது அது முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் தான். ஸோ அந்த அளவுக்கு சைனீஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றதை பார்க்குறோம். ஸோ டாவோஸில் நடந்த இந்த ஸ்பீச்சில் இவர் மார்க் பேசினது, அதன் பிறகு கார்னியோடைய இந்த கிரேட் பவர்ஸை வந்து இது வந்து எக்கனாமி இதெல்லாம் வெப்பனாக பயன்படுத்துகிறாங்க, மிடில் பவர்ஸ் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்பொழுது இவர் பதிலுக்கு என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, கனடா கெட்ஸ் அ லாட் ஆஃப் ஃப்ரீபீஸ் ஃப்ரம் அஸ், பை த வே தே ஷுட் பி கிரேட்ஃபுல் பட் தே ஆர் நாட். நிறையா ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் நம்ம கனடாக்கு, அவங்க வந்து நன்றி கடனோடு இருக்கணும், பட் அவங்க நன்றி மறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, கனடா லீவ்ஸ் பிகாஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ரிமெம்பர் தட் மார்க் த நெக்ஸ்ட் டைம் யூ மேக் யுவர் ஸ்டேட்மெண்ட்ஸ். நேரடியான தாக்குதல். கனடா வந்து அமெரிக்காவை நம்பி தான் இருந்துகிட்டு இருக்கு, அமெரிக்கா இல்லைன்னா கனடாவே கிடையாது, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பேசும்போது ஒழுங்காக பேசுங்கன்னு சொல்லி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத் தலைவர்கள் மத்தியில் நடக்கக்கூடிய கான்வர்சேஷனே கிடையாது, அதுவும் பப்ளிக்காக நடக்கக்கூடிய கான்வர்சேஷனே கிடையாது. பட் நம்ம ட்ரம்ப்பிசம்ன்ற அந்த ஒரு இறால இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கனடா சைனாவோடைய ட்ரேட் டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் இப்போ ஸ்ட்ரெயினில் இருக்குது. ஏன்னா ட்ரேட் அக்ரிமெண்ட் அவங்க சைனா கூட போகும்போது 100% டேரிஃப் வச்சுருந்தாங்க கனடாவிலேருந்து, அதாவது சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு. அதை வந்து குறைச்சி இப்போ 6.1% வச்சுருக்காங்க. அப் டு 50,000 வண்டிகள், அதாவது ஒரு 49,000 வண்டிகள் வாகனங்களுக்கு மட்டும் 6.1% கொடுத்துருக்காங்க. ஸோ 6.1% கொடுத்தாங்கன்னா இதில் பாதிக்கப்பட போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக அமெரிக்கன் நிறுவனங்கள் தான் கணிசமான அளவுக்கு இருக்காங்க. ஈவிஸில் பெரிய ஸ்பேஸில் அவங்க இல்லை. டெஸ்லா நிச்சயமாக அதில் வந்து பாதிக்கப்படும். இந்த சைனீஸோடைய அந்த காம்படிஷனும் சரி, அவங்களோட சப்சிடிஸ் ரேட் $17,000 மதிப்புள்ள ஒரு காருக்கு கிட்டத்தட்ட $10,000 அவங்க வந்து சப்சிடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய பொருளாதார இழப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஒரு ப்ரோ சைனா ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றது மட்டும் கிளியராக பார்க்குது. ஸோ அமெரிக்காவோட இந்த மன்ரோ டாக்ட்ரின், அதாவது இன்னைக்கு ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய அந்த டாக்டரின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய அது வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் எந்த நாட்டோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வேலை இருந்ததுன்னா அது அமெரிக்காவுடைய தேச பாதுகாப்புக்கு ஆபத்து அப்படின்றது தான் அந்த அடிப்படை புரிதலே. ஸோ இப்போ கனடா எடுத்திருக்கக்கூடிய இந்த மூவ் அப்படின்றது இதுக்கு நேர் எதிராக இருக்கு அப்படின்ற போது கனடாவை நிச்சயமாக அமெரிக்கா டார்கெட் பண்ணுவாங்க. இதை வந்து கனடாவை அனெக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நான் சொல்ல வரல, அந்த அளவுக்கான நிகழ்வு இன்னைக்கு கிடையாது, ஜியோபொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் கிடையாது. பட் நிச்சயமாக ஒரு பொலிட்டிக்கல் டர்மாயில் கனடாவில் நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இப்போ யூஎஸோடைய இந்த சிஸ்டம் அப்படின்றது, இந்த கோல்டன் டோம் சிஸ்டம் அப்படின்றது $175 பில்லியன் அளவுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும், பட் இதோட ஒரு அமெரிக்காவுடைய ஒரு என்டர்பிரைஸ் இன்ஸ்டியூட் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய காஸ்ட் அப்படின்றது $3.6 ட்ரில்லியன். ஸோ $3.6 ட்ரில்லியன் கனடாவுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்குதுன்னா நிச்சயமாக கனடாவும் அதில் காசு கொடுத்து தான் ஆகணும். கனடாவுடைய பொருளாதாரம் கணிசமான அளவுக்கு இப்போது இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இப்போ ஃபார் பெட்டராக போயிட்டுருக்கு. இந்தியாவுடைய ட்ரேட் டீலில் நம்ம வெகு விரைவில் கனடாவோட எதிர்பார்க்கலாம். பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும்
அடிப்படையாக இப்போ அடுத்த ட்ரம்ப்போடைய அடுத்த டார்கெட் அப்படின்றது கனடா தான். இவங்க எல்லாரும் எதிர்பார்த்தது சீனாவை டார்கெட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸை ஒரு இடமா அவங்க குறைச்சிக்கிட்டே வராங்கன்றதை மட்டும் நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. இது ட்ரம்ப் எடுக்கக்கூடிய தனிப்பட்ட முடிவா இல்லை அவங்க டீப் ஸ்டேட் கான்ஸ்பிரசியா, இதை பற்றிலாம் நம்ம பேச தேவையில்ல. எல்லா நாடுகள்லையும் ஒரு டீப் ஸ்டேட் இருக்குது. அதை பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய திரைமறைவிலிருந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் சென்டர்ஸ் எல்லா இடத்துலையுமே தான் இருக்குது. அது இல்லாமல் கிடையாது. பட் இப்போ கனடாவுக்கு அடுத்த கட்ட இந்த கிரீன்லாந்து முடிஞ்ச பிறகு கனடா நிச்சயமாக ட்ரம்போட டார்கெட்டில் வரும். என்ன நடக்கின்ற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.